வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் விவசாயி வேல்முருகன். இன்றைக்கி நம்ம பைப் உடஞ்சி போச்சு. அந்த பைப் போட்டுட்ருக்குறேன். இப்போ மாமரத்துக்கு தண்ணி போகிற பைப் உடஞ்சி போச்சு. அது அப்படியே சொட்டு நீர் பைப்பில் போட்டுட்ருந்தோம், அது உடஞ்சி போச்சு. இந்த இடம்லாம் அறுத்துட்டு இப்போ ஒட்டி கப்ளிங் போட்டிருக்கிறேன். அப்புறம் இங்கே பெண்டு போட்டு இங்கே ஒரு மூடி வச்சுருக்குது, தண்ணி திறந்து விட்டா போகிற மாதிரி. பருத்தி கை பாருங்க எப்படி வச்சுருக்கு. பருத்தி செடி ஒரே ஒரு தப்பு செடி. இது இப்போ பசை போட்டு ஒட்டணும். இதெல்லாம் அழுக்காக இருக்குது, கொஞ்சம் சுத்தம் பண்ணிட்டு ஒரே பயங்கர அழுக்காக இருக்குது. எல்லாம் துடைக்கணும் சுத்தமாக. மண் இருந்தால் நல்லா பசை ஒட்டாது. மண் க்ளீன் பண்ணி விட்டு இந்த அடியில் இப்படி உயரமாக வச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் தூக்கி சொருகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பசை போட்டு ஒட்டிடணும். இப்போ நல்லா உள்ள இருக்கிற மண்ணெலாம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு இதுக்குள்ளார ஃபஸ்ட்டு பசை போடணும். இந்த பைப்புக்குள்ளார ஃபஸ்ட்டு பசை போட்டுவிட்டு மேலே அப்படியே தடவி விட்டுருணும். அதுக்கப்புறம் இந்த பைப்பு நல்லா பசை போட்டு விட்டு அதுக்கப்புறமேட்டு இந்தாண்ட பைப்பெல்லாம் நேராக இருக்குதான்னு பார்த்துட்டு அப்படியே இப்படி திருப்பி நேராக ஒட்டி விட்டுருணும். எங்கே போய் மாட்டிச்சு. இப்போ பைப் போட்டுவிட்டு தண்ணி எடுத்து விட்டாச்சு. தண்ணி அந்த சொட்டு நீர் டியூப் வழியாக வெளியே போயிட்டுருக்கு. இதுக்கெல்லாம் லைன் போட்டு விடணும் மாமரத்துக்கு ஒவ்வொரு செடிக்கும். இந்த பைப் வழியாக இப்போ வந்துட்டுருக்குது. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் விவசாயி வேல்முருகன். இது நம்ம கடலக்காடு. கடலக்காடில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பால் பூண்டு நிறையா முளைச்சிட்ருக்குது. இது எல்லாம் புதையாகி போயிடும் விட்டோம்னா. பிடிங்கி சுத்தம் செஞ்சிட்ருக்குறேன். இப்போ இது கடலக்காய் வந்ததுக்கப்புறம் இந்த காடு வயலில் அடிக்கணும். கடலை செடியவே காணும் காட்டில். அங்கே ஒரு செடி இங்கே ஒரு செடியாக இருக்குது. வயலில் கடலக்காய் போட்டால் வராது, அது தெரிஞ்சுக்கணும். இப்போ செம்மண்ணில் தான் கடலக்காய் நல்லா விளையும். வயக்காட்டில் கடலக்காய் போட்டால் வராது, வந்தாலும் நல்ல மகசூல் தராது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் விவசாயிகளே. இந்த பூண்டு பாருங்க, ஒரு கொத்து ஒரு விதை முளைச்சது, ஒரு விதை முளைச்சது இத்தனை பூண்டு முளைச்சிருக்கு பாருங்க. இது பூரா பூண்டு தான், தேவையில்லாத பூண்டு. ஆடு திங்கும் பிடிங்கி போட்டால். ஆட்டுக்காக பில்லாச்சு, அவ்வளோதான். 2 செலவு ஆகும், எல்லாம் அது பூரா முளைச்சி போச்சு.
தேங்காய் உழுது கிடங்குது இந்த மரத்தில். விட்டு போச்சு, ஒரு தேங்காய் உழுந்து கிடக்கு. வேர் பாருங்க எப்படி இறங்கிருக்குதுன்னு. இவ்வளோ வேர் இறங்கிருக்குது. இதில் போய் நல்லா சத்து உறிஞ்சி செடி வச்சா இப்படி வேர் இறங்காது. இந்த வேர் பூண்டு தேவையில்லாத பில்லோட வேர் எவ்வளோ வேர் இறங்குது. களை செடிக்கு இந்த மாதிரி வேர் இறங்குச்சுன்னா எல்லா வேரும் அப்படியே அம்பா மாதிரி காய் வைக்கும்.